All glory to God the Father, the Son, and the Holy Spirit. Amen. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening to each and everyone who has been attending this meeting through live, through YouTube, through Facebook. May God bless you all. We welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. In the name of Jesus, we bless you and we welcome you for this evening lockdown family prayer fellowship. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். விடுதலையின் ஊழியத்தின் நிமித்தமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மாலை ஆராதனை கூட்டத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். விடுதலை ஜெப வீட்டிலிருந்து நடத்தப்படுகிற இந்த ஆராதனைக்கு யூடியூப் வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் மற்றும் நேரலை வாயிலாகவும் தொடர்பு கொண்டு இந்த ஜெப கூட்டத்திற்கு உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணி பங்கு பெறுகிற கூட்டமாக இருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் இன்னும் மென்மையான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நேரத்திலே நாம் தேவனை நோக்கி நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவர் மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். மிகுந்த இரக்கமுள்ள அன்புள்ள பிதாவே, இந்த மாலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நிமிடம் வரையிலும் இந்த நொடி பொழுது வரையிலும் ஆண்டவரே எங்களை மொத்தமாக காத்துக்கொண்டீர். எந்த சேதமும் எங்களை அணுகாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். எங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். நல்ல கூரையை கொடுத்திருக்கிறீர், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீர், குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், உண்ண உணவையும் பருக நீரையும் கொடுத்திருக்கிறீர், நல்ல சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல சுகமுள்ள ஆரோக்கியமுள்ள ஒரு பலனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் செலவுகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவரே, நாங்கள் வெளியே போய் பாடாமல் துதிக்காமல் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் முழுவதும் அவருடைய பாடல்களை கொண்டு எங்கள் நாங்கள் பாடும்படி கிருபை செய்திருக்கிறீர், துதிக்கும்படி கிருபை செய்திருக்கிறீர். நன்றியோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே பத்திரமாய் பராமரித்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களோட கூட இருந்திருக்கிறீர். நம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அநேகருக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் தேர்ந்தெடுத்து கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருக்கிற அந்த அருமையான இந்த ஒரு நல்ல ஒரு ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்கள் யாவையும் கட்டளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை ஆண்டவரை அனைவரையும் ஒரு கடல் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நல்ல சுக பலன் ஜீவனை கொடும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே சுகவீனம் அடையாதபடிக்கு ஆண்டவரை மழையினாலோ பனியினாலோ காய்ச்சலினாலோ சுகவீனத்தினாலோ கொடிய நோய்களினாலோ நாங்கள் கஷ்டப்படாதபடிக்கு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகளை நீர் பூர்த்தி செய்யும். இந்த பண்டிகை காலத்திலே எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அதை முன்னோக்கி ஆண்டவரே எங்களுக்கு செய்து கொடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் செய்து விட்டீர் என்று விசுவாசம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்டை கரத்தில் கொடுக்கிறோம். இந்த தேசத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த தேசத்தையும் இந்த மாநிலத்தையும் கஷ்டப்படுகிற அநேகரையும் ஏழைகளையும் ஆண்டவரை பிணியாளிகளையும் ஆண்டவரை நீர் சந்தித்து அவர் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது, சுகமளிக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த நாட்டிலே ஆண்டவரே போராடுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக போராளிகளை ஜெபிக்கிறோம் சுவாமி. சீக்கிரம் ஆண்டவரே இந்த உழவர்களுக்கு ஒரு தீர்வை கொடும். அன்றே ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடும். ஆண்டவரே, நீர் பெரிய மாறுதலை இந்த தேசத்தில் செய்ய போவதற்காக எங்கள் மாநிலத்தில் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த தேவைகளுக்காக நாங்கள் இன்று இரவு வந்திருக்கிறோமோ இந்த இரவிலே அந்த தேவைகளை நீர் எங்களுக்கு சரி செய்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிற யாவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யும். ஆண்டவரே, எல்லா சுகமும் எல்லா பலமும் சமாதானமும் சந்தோஷமும் உம்முடைய சித்தத்தில் இருக்கிறது. உம்முடைய சித்தத்தை நாங்கள் பெற முடியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே அனைத்தையும் கோணலாங்களை செவ்வையாக்கி ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த ஆரம்ப கடலை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். யார் யாரெல்லாம் ஆண்டவரை வர வேண்டும் என்று சத்தம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வரும். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ அவர்களை அழைத்து கொண்டு வரும். உமக்கு சுத்தமில்லாதவர்கள், ஆண்டவரை முகஸ்துதி நாடுபவர்கள், ஆண்டவரே இந்த நாளிலே உமக்கு ஆண்டவரே அவர்கள் ஆராதனை செய்ய விருப்பம் இல்லாமல் அநேக காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசு அவர்களை தன்னுடைய ஒரு பிரயோஜனத்துக்கு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீர் ஆண்டவர் அவரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா பாடல்களையும் ஆசீர்வதியும், வேத வசனங்களையும் தெய்வ செய்திகளையும் ஆண்டவர் ஜெப குறிப்புகளும் கரல ஒப்படுக்கிறோம். நீரை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் எடுத்தும். நேற்று தினத்திலே ஆண்டவரே அருமையான ஒரு கம்யூனியனை எடுக்கும்படிக்கிறவே செய்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த நாட்களிலே லாக்டவுன் சுச்சுவேஷன்ல அநேகர் ஆலயத்திற்கு செல்ல முடியாதபடி இருந்தாலும் நேற்றைய தினத்திலே ஆண்டவர் அருமையான ஒரு ஹோலி கம்யூனியனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஒரு தூய பந்தியிலே உனக்கு நாங்கள் பெருமுடிய செய்தீர், பலப்படுத்திருக்கிறீர், தாங்கியிருக்கிறேன், எடுத்துக்கிறேன், ஆசிரியத்திருக்கிறேன். அனைத்தையும் உங்களிடம் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவும் முக சேருவதாக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து நம்ம எப்பொழுதும் பாடுகிற பாடல் வல்லமையுண்டு வல்லமையுண்டு அற்புத வல்லமை என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். Let us sing and glorify God with the usual chorus. There is power, power, wonder working power. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஸ்தோத்திரிக்கிறேன். மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதங்களின் புஸ்தகம் 76 அதிகாரம் 1-12 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Psalm 76 verses 1-12 is the responsible psalm for today. Please read and get the God's blessings. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லு நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டித்ததினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்பதே. ஆமென். முதல் பாடல் அனைவரும் சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நல் நாளிலே ஆண்டவர் நம்மளை அருமையாய் சேர்த்திருக்கிறார், ஒரு சிறு ஜனமாய் கூட்டியிருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடல் தமிழ் பாடல், என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். First song, it's a Tamil song. Let's sing and glorify God.
இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடார். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இடுக்கண்ணில் இருப்போர் யாரையும் நீக்க இயேசு காட்டிடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடார். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை தள்ளாட என்றுமே விடார். Hallelujah. Glory be to God. Amen. தேவன் நல்ல தேவன் நல்ல பாடலை கொடுத்திருக்கிறார். துதிப்பதற்கு ஸ்தோத்திரிப்பதற்கு. ஆமென். இரண்டாவது பாடலை பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல், தமிழ் பாடலும் கூட. தெரிந்த பாடல் சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். Second song is going to be an English and a Tamil song. Let's sing and glorify God. It's a known song.
the Lord. Who can compare with the beauty of the Lord? Forever lovely, the Lamb upon the throne. I gladly bow and worship Him alone. Forever lovely, the Lamb upon the throne. I gladly bow and worship Him alone. I will proclaim the beauty of the risen Lord. For once was slain to reconcile man to God. Forever you will be, forever you will be, the Lamb upon the throne. On the throne, I gladly bow the knee, I gladly bow the knee, and worship You, the Lord. Forever You will be, the Lamb upon the throne. I gladly bow the knee, and worship You, the Lord. தேவன் நாம் பாடும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக. நிச்சயமாகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல். அவருக்கு நிகரில்லை, அவருக்கு ஒப்பில்லை. தேவனை மகிமைப்படுத்துவோம் தெரிந்த பாடலை கொண்டு.
பானவர் உமக்கு பானவர் கர்த்தாவின் தேவர்கள் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு சங்கடலை நீர் பிளந்து உந்தம் ஜனங்களை நடத்தி சென்றேன். சங்கடலை நீர் பிளந்து உந்தம் ஜனங்களை நடத்தி சென்றேன். நீ நல்லவர் சர்வவல்லவர் என்று பார்க்கிறார். நீ நல்லவர் சர்வவல்லவர் என்று பார்க்கிறார். உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் உணவால் உந்தம் ஜனங்கள் போஷித்தீரே. உணவால் உந்தம் ஜனங்களை போஷித்தீரே. உன்னை போல யாரும் இந்த ஜனங்களை நேசித்தீரே. உன்னை போல யாரும் இந்த ஜனங்களை நேசித்தீரே. உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் நீர் பிளந்து உந்தம் ஜனங்களின் தாகம் பற்றி கண்மலை நீர் பிளந்து உந்தம் ஜனங்களின் தாகம் பற்றி உன்னாமும் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்தரவே. உன்னாமும் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்தரவே. உமக்கு பானவர்
அவருக்கு யாரும் நிகரில்லை, அவருக்கு ஒப்பவர் யாரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற கூட்டமா இருக்க அப்படின்னாலே, விசுவாசிக்கிற ஜெயவா இருக்க அப்படின்னாலே, நம் வாழ்க்கையிலே அநேக அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நிகரே இல்லாத சர்வேஸ்வரன் அவர். அவருடைய நாமத்திற்கு எந்த ஒரு நாமம் நிகர் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான பாடல்களை கொடுத்திருக்கிறீர். இந்த உலகம் அனைத்தும் தங்களுடைய சுய பலத்திலே, சுய சிந்தையிலே, அவருடைய சுய மாட்சியிலே, சுய இன்பத்திலே இருந்திருந்தாலும் ஆண்டவரே, தேவன் எங்களோடு இருந்து இந்த நேரத்தை உனக்கென்று நாங்கள் பாடும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். அந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறீர் ஆண்டவரை. நீர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் நாங்கள் ஆசீர்வாதம் பெறப் போகிறோம் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நான்காவது பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல், unknown song. Let's sing for the glory of God. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord, a strong tower, the righteous run into it. I say, the name of the Lord, a strong tower, the righteous run into it. I say, Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. The name of the Lord, a strong tower, the righteous run into it, and they are saved. The name of the Lord, a strong tower, the righteous run into it, and they are saved.
the name of the Lord. Praise the name of the Lord Most High. Praise the name of the Lord. Praise the name of the Lord. Praise the name of the Lord Most High. The name of the Lord, a strong tower, like a lion and they say, a strong tower, like a lion and they say. Hallelujah. Amen. A wonderful song that God happened to give to praise tonight. Okay, now it's time to sing the next song. ஐந்தாவது பாடல் கர்த்தருக்கென்று ஒரு சிறிய கவியை நாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி நாம் பாடுவோம். A small chorus to glorify God. Let's sing with praise. Yes, the same. I'm changing Jesus. I'm changing Jesus. I'm changing Jesus. Yes, the same. I'm changing Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. Yes, I'm Amen. Amen. அருமையான பாடல்களை கொடுத்து தேவன் நம்ம பாட வைத்து அவர் மையப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே இந்த பாடல்களை கொடுத்து தேவனை நாம் தரிசிக்கும்படியாக பாடும்படியாக பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கண்களை யாரும் மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு என்று நாங்கள் ஏகி கொண்டிருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் செவிகள் ஆண்டவரே திறந்த வைகளும் எங்கள் செயல்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நாங்கள் கவனிக்கிறமாக இருக்க முடிக்கிறது செய்யும். ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் தாரும், எங்களுக்கு போய் தருளும், புரிய வைத்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கின்ற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இந்த மாத கூட்டத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், 7 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடக்குமோ நடக்காதோ என்று பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தது. காரணம், இன்டர்நெட் இருந்துச்சு, மின்சாரம் இருந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நான் தயாரா இல்லை. நேற்று ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, இதுவரை நடந்திராத ஒரு பெரிய விஷயம். நேற்று 6:30 போது கரண்ட் ஆஃப் ஆனது.
இந்த லாக்டவுன் கூட்டத்தை நாம் ஆரம்பித்த போது ஒரு சில நாட்களிலே நாம் குடும்பங்களாக பாடி இருக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் நாம் ட்ராக் மூலியமாக பாடி இருக்கிறோம். அநேக விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் மின்சாரம் சர்வீஸ்க்கு முன்னாடி கட் ஆகும், சர்வீஸ்க்கு அப்புறம் கட் ஆகும். ஆனால் சர்வீஸ் நடக்கும் பொழுது கட் ஆகாது. நேற்று செய்தி முடிந்த பிறகு கம்யூனியன் அப்போ பவர் கட் ஆயிடுச்சு. சரி, ஒரு பக்கம் அந்த துயரம் இருந்தாலும் ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது, பிகாஸ் ஒரே ஒரு ரீசன், நான் சந்தோஷமா இல்லை. செய்திக்கு அப்புறமா நற்கருணை பெறுவதற்கு நான் போவதற்கு முன்பதாக என்னுடைய மனதிலே சமாதானம் இல்லை. யோசித்துக் கொண்டே இருந்தேன், என்ன ஆண்டவரே, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரே ஒரு மீட்டிங் நடத்தி, ஆண்டவரே ஒரு 4 பேர் 2 பேர் 3 பேருக்கு ஒரு மீட்டிங் நடத்துறோமா ஆண்டவரே, நான் உம்மோடு தனியாக நான் பேசிக்கொள்ளுகிறேன். நான் ஏனோக்கை போல ஆண்டவரே மற்ற வேதாகமத்தில் வரக்கூடிய நபர்களை போல் நான் தனியாகவே ஆண்டவரே நான் தரிசித்துக் கொண்டுகிறேன். எதுக்கு ஆண்டவரே இந்த மீட்டிங் நடத்தணும்? ஒரு 2 பேருக்கு மீட்டிங் நடத்தணுமா ஆண்டவரே? யூடியூப்ல பாக்குறாங்க, ரைட், ஓகே, ஃபேஸ்புக்ல பாக்குறாங்க. ஆண்டவரே இதை குறித்ததான எந்த ஒரு விஷயமும் ஒரு முன்னோட்டம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆண்டவரே. வேண்டா வெறுப்பா வராங்க, நிறைய பேர் வராங்க, பைபிள் ரீடிங் கூட படிக்க மாட்டாங்க ஆண்டவரே. பைபிள் ரீடிங் போட்டு வச்சிருந்தாலும் கலரா ஃபாண்ட் யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ட்ராப் கொடுத்தாலும் அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, பைபிள் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பாடுபட்டாலும் ஆண்டவரே எந்தெல்லாம் பண்ணியும் ஆண்டவரே வரமாட்டாங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம் இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டமான பாடல்கள்லாம் எடுத்து பாடல்களை பாடி நான் தனியா துதிச்சுக்கிற ஆண்டவரை எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்டிருந்தேன். ஒருவேளை அது நிமித்தமாக என்னன்னு தெரியல, செய்தி முடிந்த பிறகு பவர் கட் ஆனது. பட் இருந்தாலும் மீட்டிங் நடத்தணும். அந்த இருந்த ஃபோன் டேட்டாலேயே கம்யூனிட்டி சர்வீஸ் நடைபெற்று கொண்டிருந்தது, முடிந்தது. ஆசிரியர் நிறைய பேர் மீட்டிங் முடியும் போது வந்தாங்க. இது ஒரு கஷ்டமாவே இருந்துச்சு. இல்லை ஆண்டவரே, நான் எதுக்கு ஆண்டவரே, நான் தனியாக நான் வர்ஷிப் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. இல்லை வாரத்துக்கு ஒரு முறை என்னைக்காவது ஒரு நாள் இந்த மீட்டிங் வச்சுக்கலாம். ஏன்னா சண்டே சாட்டர்டே நிறைய பேர் வரமாட்டாங்க. அதே மாதிரி வீக் டேனா ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலான் இருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்னோடு சேர்ந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஒரு சில பேர் நியாயமான காரியம், புருஷனுக்கு பிரியம் இல்லை, மீட்டிங் அட்டன் பண்றது, இன்னும் புறஜாதியா இருக்கிறாங்க, ரைட், ஓகே, அவங்க யூடியூப்லயும் பாத்துக்கிறாங்க, ஃபேஸ்புக்லயும் பாத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் உண்மையிலேயே நைட் ஷிஃப்ட் போறாங்க, ரைட், ஓகே ஆண்டவரே. ஒரு சில பேர் அந்த நேரத்துல அவங்களுக்கு தூங்குறாங்க, ஏன்னா அவங்களுடைய ஒர்க் டைமிங் டிஃப்ரெண்டா இருக்குது, வேற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆண்டவரே, ஒரு சில பேர் காரியத்துக்கு மட்டும் பற்றி கொள்றாங்க. ஜெபத்துக்கு நான் மட்டும் வேணும், சுகம் மட்டும் வேணும், பலன் மட்டும் வேணும், சுகவீனத்துல இருந்து ஆண்டவர் பலன் கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், எல்லாம் வராங்க. அவர்கள் சுகம் அடைஞ்ச பிறகு போயிடுறாங்க. என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு பெரிய கலக்கம். நேற்று நான் ஒரு எடுத்த முடிவு, என் குடும்பத்தில் நான் சொன்ன ஒரு விஷயம், நான் மீட்டிங் நடத்த போறதில்லை, நாளைக்கு ஒரு நாள் நான் மீட்டிங் நடத்தக்கூடாது. இந்த மாதிரி பல நாட்கள் நடந்திருக்கு, பல நாட்கள் நடந்து. ஆனா ஒரு முயற்சி நான் எடுக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட கூட இருப்பார். எப்படியாவது அன்று சாயந்தரம் அந்த மீட்டிங் நடைபெற கிருபை செய்துவார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆண்டவர் நடத்தும்படி கிருபை செய்திருக்கிறார் பல நாட்கள். இதை நான் சாட்சியாக சொல்ல வேண்டும். இந்த நாளிலே எனக்குள்ள இருந்த ஒரு பரிசுத்த கோபம்னு சொல்லலாம். நீங்க கேட்கலாம்னா பரிசுத்த கோபம்னு கேட்கலாம். எனக்கு இருந்த ஒரு விஷயம், நான் தேவனை நான் பார்க்க விரும்புகிறேன், ஆராதிக்க விரும்புகிறேன், என்னோடு சேர்ந்து மற்றவர்களும் ஆராதிக்க விரும்புகிறேன். ஆனாலும் நான் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. எப்படி ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனப்போ எல்லாம் தூங்கிட்டாங்களோ, திரும்பி வந்தவருக்கு இன்னும் தூங்குறீங்களே, ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிருந்தாரோ, அதே கோவத்துல எனக்கு ஒரு கோவம் இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நேற்று பைபிள் ரீடிங்கும் நிறைய பேர் படிக்கல, என்ன ஆண்டவரே பாடல்களும் அந்த மாதிரி பாட மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, சாட்சின்னு வச்சா சாட்சியோட சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் முடிவு பண்ணேன், இன்றைக்கு ஆராதனையில ஆண்டவர் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறார். 2-3 பேர் என்ன கூட்டிட்டு, ரைட், ஓகே ஆண்டவர், நீர் என்னோட இருக்கு, நான் இருக்கேன், என் தாயார் இருக்காங்க, இந்த 2-3 பேர் குடும்பத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் போதும் ஆண்டவர் நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் பேசின விஷயங்கள், கொடுத்த பாடல்கள், கொடுத்த வசனங்கள், எல்லா விஷயம் நான் போட்டு கொண்டிருக்கும் பொழுது, பைபிள் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறப்போ நான் பைபிள் படிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண வேணாம், நம்மளே படிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு ரெஸ்பான்சிபிள்ஸா நானே படிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தபடி வசனங்கள் நான் எதுவும் பாடல் எழுதி நான் எதுவும் போடவே இல்லை. ஏன்னா அதையும் நானே செய்தி அப்போ நான் கொடுத்துடலான்னு சாட்சின்னு ஒன்று வைக்கலான் இருந்தேன். சாட்சி கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளை வாழ்வதே ஒரு பெரிய விஷயம். ஒரு சாப்பிடுற சாப்பாடு தொண்டை குழிக்குள்ள போய் அது செரிமானம் மாறுறது ஒரு பெரிய விஷயம். அநேகருக்கு இது கிடையாது. தொண்டையில ஓட்ட போட்டு டியூப் மூலியமா அனுப்புறாங்க. முந்தா நேத்து நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு வயிறு வழியா ஒரு டியூப் போட்டு சாப்பாடு உள்ள கொடுக்குறாங்களாம், அவங்க உயிர் வாழணும்ன்றதுக்காக.
இன்றைக்கு சாப்பாடு சாப்பிட்றதும் தண்ணி குடிக்கிறதும் நிறைய பேர் கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு என் நண்பனுடைய தாயாரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. காரணம், அவர்கள் தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது, அதில் நம்ம சோடியம் சம் ப்ராப்ளம் இருக்குது, அளவாக தான் குடிக்கணும்னா அவங்க நிறைய குடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீரியஸ் ஆகிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. இன்றைக்கு பார்க்க போற உலகத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. ஒரு அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கே ஒரு 3 வேளை சாப்பாடு, இருக்க ஒரு கூரை, ஒரு இடம், படுத்துக்க ஒரு மெத்தை, குடிக்கிறதுக்கு தண்ணீர், அநேக இடத்துல தண்ணீர், நல்ல தண்ணீர் கிடைக்கல, குடகுடமா எழுந்து அலைகிறாங்க. சாக்கடை நீர் கலந்து போகுது. நம்மளுக்கு நல்ல தண்ணீரை கொடுத்துருக்கிறார், நல்ல உணவை கொடுத்துருக்கிறார், நல்ல இடத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். எல்லாம் கொடுத்தோம். சில நேரங்களில் பார்க்கும்பொழுது நாம் அனாதைகள் போல நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எதுவுமே எனக்கு இல்லை, எதுவுமே எனக்கு ஆண்டவர் செய்யலை. ஏன்னா சாட்சின்ற ஒரு விஷயம் என்ன பார்க்க போனீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை மட்டும் ஒரு சாட்சியாக இருந்தா அது போதாது. உங்கள் நாவினாலே நீங்கள் எதை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். எதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயம் இல்லை, இன்னும் மென்மை நடக்க போக வேண்டிய விஷயம். எனக்கு அருமையான ஒரு நண்பர் ஒருவர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் மெசேஜ்ல கேட்கும் போது சொல்லிட்டு இருந்தார், ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்துட்டாரு, நான் வீட்டை கொடுக்கறது முன்னாடி நான் விசுவாசமா சாட்சி சொன்னேன். எல்லாம் கேட்டாங்க, சொந்த வீடு வாங்கிட்டேன். இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இந்த வாடகை வீட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த முறை நான் ஆண்டவர், ஆமா வாடகை வீட்டில் இருக்கான், அக்கா சாட்சி சொல்றான்னாங்க, ஆண்டவர் சொந்தமாக வீட்டை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு இல்லை 2 வீடு கொடுத்துருக்கான்னு சாட்சி சொன்னேன். கொடுத்துட்டாரா, நாங்கள் கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிவார், என்னுடைய சாட்சியினுடைய ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் அறிவார். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படியே பல விஷயங்களை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொள்ள போகிற காரியத்தை குறித்து சாட்சியாக சொல்லும் பொழுது பெற்றிருக்கிற விஷயங்களை குறித்து நாம் சாட்சியாக சொல்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். தருணம் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய சாட்சியை நீங்க போய் வெளியில ஒரு இடத்துல நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 பேர் தேவைப்படும். ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்லும் பொழுது, இது யூடியூப் வாயிலா, ஃபேஸ்புக் வாயிலா போகும் பொழுது, கண்ணு மூக்கு தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க யாராவது சாட்சியை கேட்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். உண்மையிலே உங்கள் சாட்சிகள், எத்தனை சாட்சிகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு சில சர்வீஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியோடைய மீட்டிங்கோடைய அப்டேட் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணும் போது வியூஸ் பார்ப்பேன். கண்டிப்பா ஒரு சர்வீஸ் 2 பேர் 3 பேர் ஒருத்தர் பார்ப்பாங்க. சில நேரங்களில் 7-12 மாதிரிலாம் நான் பார்த்துருக்கிறேன் வியூவர்ஸ். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு சாட்சியை நான் சொல்லும்படியாக நான் நினைக்கிறேன், எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள் அவ்வளவு பெரிய சாட்சிகள். அதை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதை தூதர்கள் அவரை சூழ நின்று கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சாட்சி சொல்வதற்கு நமக்கு கஷ்டம். காரணம், ஆண்டவர் செய்து விட்டார் போதும் என்று நினைக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கிறது. என்னையும் உட்பட நான் சொல்லிக் கொள்கிறேன். சில நேரங்களிலே நாம் சொல்றதுக்கு மன்னிக்கணும், சோம்பேறித்தனமா ஆயிடுறோம், சோம்பேறிகளா ஆயிடுறோம். அவ்வளவுதான், ஒரு லிமிட் போட்டுடுறோம், ஒரு பவுண்டரி. இதுக்கப்புறம் நான் இது நடக்காது என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மலைகளையும் கண்மலைகளையும் மலைகளை காட்டிலும் பெரிய தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை படிப்பதற்கும் அவரை பற்றி சாட்சி பகிர்வதற்கும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நானும் யோசித்து பார்த்தேன், இந்த லாக்டவுன்ல எத்தனை பேர் இந்த மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார், எத்தனை பேர் மகிமையோட திரும்ப ஆண்டவர் துதிக்கும்படியாய் இந்நாளிலே இல்லை வெகு நாட்களிலே ஆண்டவர் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது, துதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு எத்தனை பேர் சுகத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறேன். அநேகர் யூடியூப் வாயில சுகம் பெற்றுக்கொண்டு சாட்சிகளை மெசேஜ் மூலியமா கொடுப்பாங்க, டெக்ஸ்ட் மூலியமா. மீட்டிங்க்கு வாங்கினா கஷ்டப்படுவாங்க. நான் ஒண்ணு மட்டும் நான் கத்துக்கினேன் ஆண்டவர்கிட்ட, உன் தேவையை நீ நிர்ணயம் பண்ணுவதற்கு முன் நான் உன் தேவையை சந்தித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த காரியங்களை நினைத்து பார்க்கிறேன். பல சோதனைகள், பல வேதனைகள் இருக்கும் பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், என் தேவன் நல்லவர். இந்த நாளிலே நான் தேவனை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கிறேன். ஒரு காலத்திலே என் தந்தையை இழந்து இந்த நாளிலே நான் என் தாயாரும் என் சகோதரியும் நாங்கள் நின்று கொண்டிருந்த பொழுது அனாதைகளைப் போல நின்று கொண்டிருந்தோம். எங்களுக்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் உதவி செய்ததை போல் காண்பித்து நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், நாங்கள் எல்லாம் செய்கிறோம் சொன்ன ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள். ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் இதெல்லாம் செய்து வந்தோம் என்று சொன்ன ஆட்களும் இருந்தார்கள்.
அரிசி பருப்பு முதற்கொண்டு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்ன ஆட்கள் எல்லாம் வந்திருக்கார்கள். ஆனால் என் தேவன் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு செய்ததை எங்களுக்கு ஒரு முறையும் சொல்லி காட்டவில்லை. நாங்கள் வாழ்ந்த தெருவிலே எங்கள் தகப்பனார் இறந்த பிறகு சொன்ன ஒரு விஷயம், இவர்கள் ரோட்டுக்கு வந்து விடுவார்கள், பிச்சை எடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தேவன் இன்றைக்கு அழகான ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். ஒரு வாடகை வீட்டா இருந்தாலும் தேவன் எனக்கு சீக்கிரத்திலே ஒரு நல்ல குடியிருக்கிற ஒரு நல்ல சொந்த வீடு எனக்கு கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு கொடுப்பார். அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியனுக்கு அவர் எந்த குறையும் வைக்க மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். 2 வாகனங்களை கொடுத்திருக்கிறார். 3 வாகனங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்தார். 2 வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எல்லாமே எனக்கு மிதமிஞ்சி தான் கொடுத்திருக்கிறார். எல்லாமே 2 3 கொடுத்திருக்கிறார். என் வீட்டில் இருக்கிற வைஃபை ரவுட்டர்ல இருந்து, போன்ல இருந்து எல்லாமே ஆண்டவர் அதிகமாக தான் கொடுத்திருக்கிறார். இன்னும் அதிகமாக கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இது வரைக்கும் யாரிடத்துலையும் போய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிச்சை எடுக்காதபடிக்கு, யாசகம் கேட்காதபடிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் நேரத்தில் அநேக ஊழியத்தின் மூலியமாக ஆண்டவர் அநேகரிடம் பேசி காணிக்கைகளை கொடுத்திருக்கிறார், தசம பாகத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை நடத்த முடியாது, தாங்க முடியாது. ஒரு சில நாட்களிலே இன்டர்நெட் பெல்லு கூட கட்ட முடியாம இருந்த நேரங்களில் ஆண்டவர் அதையும் தேவையை சந்தித்து கொடுத்தார். யாருன்னே தெரியாது, டுவர்ட்ஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மை டைதிங் மை ஆஃபர்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. நான் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி திருப்பி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பேன். தெரியாது. ஆனால் ஊழியத்தை அந்த ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை பத்திரமா எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தினுடைய பங்காளர்களா இருக்கிற நாம், இந்த ஊழியத்தினுடைய ஒரு உறுப்பினர்களா இருக்கிற நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். என்னோடு இருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எதிர் தெருவில் இல்லை, ஒரு 3 வீடு தள்ளி, ஒரு 3 பிளாக் தள்ளி பக்கத்து தெருவிலையோ இல்லை அதே ஸ்ட்ரீட்லையோ கடையில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது கொரோனா இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை எவ்வளவு சுகமாக காப்பாத்திருக்கிறார். எவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். இந்த லாக்டவுன் நேரில் வேலை பறிப்போகாம, பிசினஸ் பறிப்போகாம, நீங்க நஷ்டம் அடையாதபடிக்கு, நீங்க லாபமா இருக்கும்படிக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எந்த ஒரு யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அநேகர் தங்கள் குடும்பங்களோடு அதிகமாக நேரத்தை செலவு செய்யும்படி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தேவனுக்கு ஒரு சாட்சி சொல்வதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் நம்ம யோசிக்கிறோம். இந்த நாளில் நான் சாட்சியை ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னைக்கு சாட்சியே வேண்டாம். ஏன்னா நான் சாட்சின்னு போட்டு சொல்லி யாரும் சொல்லாமல் இருக்கிற ஒரு தருணத்துக்கு வேண்டாம் ஆண்டவர், அவங்க தனியாக அவங்க சாட்சி சொல்லிக்கிட்டோம். ஒருவேளை சாட்சி சொல்லணும்னு பிரியப்பட்டாங்கன்னா ஆண்டவரே அவர்கள் முன் வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லும்போது அப்போ அளவு பண்ணிக்கிறேன், ஆண்டவரே சாட்சி நான் போட போறதில்லை நான் சொல்லிட்டேன். காரணம், சில நேரங்களில் நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரை ஓரங்கட்டி விடுகிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க போற அருமையான ஒரு காரியம், திக்கற்றவர்களுக்கு தேவன் எந்த அளவுக்கு அவர் அன்பா இருக்கிறார், அவர் இரக்கமா இருக்கிறார். சில நேரங்கள் நான் யோசித்து பார்ப்பேன், என் குடும்பம், என் தாயார் தன்னுடைய கணவரை இழந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு கணவனை இழந்த ஒரு விதவையாக, ஒரு தகப்பனாரை இழந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த ஊரார் அநேகம் பேசினார்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த ஒரு தருணத்தை நீங்கள் கடந்திருப்பீர்கள், இல்லை என்றால் அந்த தருணத்தை கடக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை அந்த தருணத்தை நீங்க இன்னும் கடக்கலன்னா ஆண்டவர் இன்னும் சுகமா வச்சிருக்காரு, ஆசிரமா வச்சிருக்காரு நினைச்சுங்க. ஒருவேளை அந்த தருணத்தை கடந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நேரத்திலேயே உங்களோட கூட இருந்தாருன்னு விசுவாசமா நீங்க ராமன் என்று சொல்லுங்க. ஆனா நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏழை எளியோரை பற்றி யோசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. முக்கியமாக யாத்ரானுடைய புஸ்தகம் 22 ஆண்டவனோட பேசினார், விதவையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. Ye shall not afflict any widow or fatherless child. ஒரு சொந்தக்காரர் ஒருவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன விஷயம், என் தாயார் விதவையானது நல்லது அப்படி என்று சொன்னார். அந்த பிள்ளைகள் அனாதைகளானது நல்ல விஷயம் என்று சொன்னார். ஆனால் இங்க வேதத்தினுடைய வார்த்தையை பார்க்கிறேன், விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்று யாத்ராகமத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Ye shall not afflict any widow or fatherless child. இன்றைக்கு அந்த நபருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய கையின் பிரயாசத்தை தான் நிம்மதியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டிலே தான் நிம்மதியா இருக்க முடியாது. எப்போ நான் செத்து போவேன் காத்து கொண்டிருக்கேன். ஊழியக்காரனுடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் பேசின வார்த்தைக்காக தேவன் ஒரு நியாயம் விசாரித்தார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அநேக நேரங்களிலே சில நேரங்களில் நாம் கொஞ்சம் யோசிப்போம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு.
ஆண்டவர் சொல்லுகிற அருமையான காரியங்கள், வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். யாக்கோபினுடைய புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அந்த நேரங்களிலே, அந்த தருணங்களே எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஊழியங்களை தாங்கின அநேக குடும்பங்களை நினைத்து பார்க்கிறோம். எப்படியெல்லாம் ஆண்டு வழி நடத்தினார் என்ற அந்த குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன், கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய யாராவது கணவனை இழந்து, மனைவியை இழந்து, அல்லது அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தயவாய் அவர்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களோடு போய் பேசி, அவர்களோடு போய் சம்பந்தமாக இருந்து, அவர்களோடு இருந்து ஒரு ஐக்கியமாக இருந்து, அவர்களோட உணவை அருந்தி சாப்பிட்டு அவர்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யணும். காரணம், ஆண்டவர் உங்கள் நன்மையான செயலை பார்க்கிறார். அவர் உங்களுக்கு அபரிவிதமான ஆசிரியர்களை வழங்கப் போகிறார். காரணம், வசனங்கள் சொல்லுகிறது, இது தேவன் சொல்லியிருக்கிறார். என் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கும் பொழுது அநேக விஷயங்கள் யோசித்து பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு பேரோடு, ஒரு புகழோடு, ஒரு பணியோடு, ஒரு வேலையில் நல்ல ஒரு பதவியோடு, எல்லா சூழ்நிலையிலும் முக்கியமாக இந்த ஊழியத்தை ஆண்டு கையில கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை 96 என் தகப்பன் இறந்த பிறகு இதெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எங்கே இருப்போம் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது என் தேவன் என்னோடு இருக்கிற நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோடு இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். தினமும் ஒரு சாட்சி. முன்னெல்லாம் எங்க வீட்டில் புதன்கிழமை மட்டும் மீட்டிங் நடக்கும். அந்த புதன்கிழமை மீட்டிங்ல மட்டும்தான் சாட்சி இருக்கும். ஆனா இந்த ஆராதனையை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, முதல் விடுதலை ஜெப வீட்டில் நடந்த மீட்டிங்ல புதன்கிழமை சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 வீடு மாறிட்டோம் ஆண்டவரே, மீட்டிங் நடக்க முடியல. ஆனா இந்த வீட்டில் ஜூம் மூலியமா, இந்த லாக்டவுன் மூலியமா மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை புதன்கிழமைகள் போனதோ அத்தனை புதன்கிழமைகளுக்கு நிகராக ஆண்டவரே எத்தனை நாட்கள் நீர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இதுல சாட்சியை சொல்லி போய்த்திருக்கிறேன் ஆண்டவர், அநேக சாட்சி சொல்லுவார் என்று விசுவாசிக்கிறேன் என்று கேட்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் நல்லவர். ஏன்னா நீங்க சாட்சி சொல்லும்படியா உங்கள் வாழ்க்கையிலே டெய்லி அபரிவிதமான ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கிறார், நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை சொல்வதற்கும் அவரை சேவிப்பதற்கும் நாம் கூச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். We feel shy. ஒருவேளை நான் வெட்கப்பட்டோன்னா அவர் நம்மளை பார்த்து வெட்கப்பட்டுருவார். அவர் சாட்சி கொடுக்கிற நேரத்தில் அவர் வெட்கப்பட்டுடுவார். காரணம், அநேக விஷயங்களை நான் யோசித்து பார்க்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த ஊழியத்தின் நிமித்தமாக சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்த பொழுது, அவமானங்கள் வந்த பொழுது இந்த மீட்டிங்கை நிறுத்திடணும்னு நினைச்சேன். ஆனா நான் நிறுத்தினாலும் ஆண்டு நிறுத்தாம கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆமேன். காரணம், ஒரு சில திருமணங்கள் வந்தது ஈவினிங்ஸ்ல, அந்த திருமணத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இது வரைக்குமே ஒரு திருமணத்திற்கோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கோ ஈவினிங் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போனதா இந்த லாக்டவுன்ல கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன் நடந்ததே இல்லை. மற்றவர்களாக ஜெபித்து விட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து 7 மணிக்கு அப்புறம் ரெடி பண்ணி 8 மணிக்கு மீட்டிங் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் இந்த மீட்டிங் தடைப்பட்டு போகல. பிசாசானவன் என்னென்னமோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் கொண்டு வந்தான், என்னென்னமோ சூழ்நிலைகள் கொண்டு வந்தான். இன்டர்நெட் மூலியமா, கரண்ட் மூலியமா, பவர் மூலியமா, சிஸ்டம் கிராஷ் ஆன மூலியமா என்னென்னமோ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா ஒரு நாளும் இந்த மீட்டிங் நடத்த முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை அமையவில்லை. தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய சூழ்நிலையில இன்று மீட்டிங் நடக்காதுன்னு நினைத்தேன். ஆனால் இது என் கைமீறி போன விஷயம். ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். காரணம், இந்த 4 பேரோ இல்லை இந்த 3 பேரோ இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்க்க போகிற நபர்கள், அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நீங்க சூஸ் பண்ணிருக்கிறீங்க இந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் கட்டளையிட்டார், தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களோ நாங்களோ இதை முடிவு பண்றதுக்கு இல்லை, ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் வேதனைப்பட்டேன். என்ன ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமைனா சனிக்கிழமையான ஒரு சில பேர் புதன்கிழமைனா வரமாட்டாங்க, ஒரு சில பேர் சண்டே சாட்டர்டே வரமாட்டாங்க, ஒரு சில பேர் வந்து பர்டிகுலர் டே வரமாட்டாங்க. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். அவர் ஒரே விஷயம் சொல்லிட்டு இருந்தார், யாருக்கெல்லாம் எந்தெந்த நாளைக்கெல்லாம் ஆசீர்வாதம் தர வேணும்னு நான் சித்தம் கொண்டிருக்கேன், கொடுப்பேன். வந்தா அவர்களுக்கு லாபம், வரவில்லை என்றால் எனக்கு லாபம். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பேன். ஆனா ஒரு நாள் கூட இந்த ஆசீர்வாதத்தை நான்
தொலைத்து போகாதபடிக்கு தேவன் இன்னும் இந்த ஒரு மீட்டிங்கை நடத்தும்படி கிருபை செய்தார். இது பெருமைக்கு நான் சொல்லல. என் சகோதர சகோதரிகளுக்கு நான் கூற வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், தேவன் ஆசீர்வதிக்கும் போதே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நலமா இருக்கும். இன்றைக்கு நாம் நினைத்தா கூட மன்னாவை நம்ம பார்க்க முடியாது. நம்ம பைபிள்ல படிக்கிறோம், அந்த மன்னா உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை உண்டார்கள், சாப்பிட்டார்கள். Those Israelites ate that manna what God provided. ஆனா இருந்தாலும் அவங்க கிரம்பிள் பண்ணிட்டே இருந்தாங்க, குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த மன்னாவை சாப்பிடக்கூடிய தகுதி கூட நமக்கு இல்லை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும்போது, அவருடைய வானத்தின் பலகணிகள் திறந்து கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இல்ல ஆண்டவரே நான் பிஸியா இருக்கிறேன்னு நம்ம நினைச்சு நம்ம போனா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். பலகணிகள் வானத்தில் பலகணிகள் திறந்து கொண்டே இருக்கும். அக்னியாய் கல்மழையாய் ஆசீர்வாதமாய் அவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனா நாம அங்க இருக்க மாட்டோம் பெற்றுக்கொள்வதற்கு. நாம வருவோம், அப்ப மூடி இருக்கும் எல்லாம். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்பதே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரமா இருக்கிறது. நீங்க கேட்கலாம், ஏன் சில நேரங்களில் நான் லிங்க் அனுப்பவே மாட்டேன். சரி, எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாம், விசுவாசத்துல நான் அப்படி இருப்பேன். அநேகர் வருவாங்க. சில நேரத்தில் நான் லிங்க் அனுப்புவேன், நிறைய பேர் வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கையிலே மற்ற காரியங்களை முதன்மையாக கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இந்த 8 மணிலிருந்து 9 மணிக்கு அநேக வேலைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. முக்கியமான கல்யாணத்துக்கு போகலாம், நிறைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலாம், டியூஷன்ஸ் எடுக்கலாம், இல்லை என்னுடைய சொந்த வேலையில் நான் போய் என்னுடைய ஒரு கேசட்டோ ரெக்கார்டிங்கோ ஏதாவது நான் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நான் ஒத்தி வைத்திருக்கிறேன், என்னுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கிறேன் என்றால், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இனி வரப்போற காலங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நாட்களையும் ஆயுசுகளையும் பலன்களையும் தேவன் பார்த்துக்கொள்ள விசுவாசத்தில் நான் இருக்கிறேன். இதை மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் பெருமைக்காக நான் சொல்லவில்லை. I'm not telling it for pride. நிச்சயமாக எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It is something that in Christian life we need to share. நான் எதை பகிர்ந்துக்கிறேனோ இல்லையோ, இதே மாதம் போன வருடம் அதுக்கு முந்தின வருடங்கள் கிறிஸ்துமஸ் காலங்களிலே பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு குழுக்களை வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த வார்த்தைகளை கேட்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த லாக்டவுன் எப்போ முடியும் நம்மளுக்கு தெரியாது. இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு அவரவர் என்னென்ன வேலையில் இருப்போம்னு தெரியாது. எத்தனை நாட்கள் நம்ம கூட போறோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவருடைய சுத்தம். ஆனா இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மற்றவர்கள் வலையை போட்டு வலையிலே மீன் சிக்காத இருக்கிற ஒரு காலத்திலே நாம் வலைகளை போடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வலையிலே மீன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஊருக்கு போக முடியாதவங்க ஊருக்கு போறாங்க, பெட்ல இருந்தவங்க படுக்கையில் இருந்தவங்க ஏஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுகத்தை கேட்டவங்க சுகத்தை பெற்றிருக்கிறாங்க, பலத்தை கேட்டவங்க பலத்தை பெற்றிருக்கிறாங்க. ஒரு சில வகையான அடிக்ஷன்ல இருந்தவங்க அடிக்ஷன்ல வந்திருக்கிறாங்க, ஒரு சில ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருந்தவங்க வெளில வந்திருக்கிறாங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தவங்க, மென்டல் டார்மெண்ட்ல இருந்தவங்க. அநேக பிரச்சனைகள் நீங்க பார்க்க போனீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளோட பேச முடியுமா, தன்னுடைய பேரன் பேத்திகளோட கொஞ்சம் முடியுமா என்று அநேகர்களுக்கு ஆண்டவர் இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே துயரங்களும் நேர்ந்தது. நம்ம வாழ்க்கையில துயரங்கள் நேரவில்லை, அதான் பெரிய விஷயம். நம்மையும் நம்மை சுற்றத்தையும் நம்முடைய நட்பையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா சுகமா பலமா வைத்திருக்கிறார், உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்கும்? இது எல்லாம் நினைச்சாலே நம்ம வாழ்ந்த காலத்துல பிறந்த காலத்துல இந்த நாள் வரைக்கும் நினைச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு சாட்சி சொல்லலாம். யோசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு யோசிக்கிறோம். காரணம், தேவனுடைய வார்த்தையை தேடாத வரைக்கும் தேவனுடைய சுகத்தையோ பலத்தையோ ஆசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்திற்கும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதுல சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன், சின்ன விசுவாசி பெரிய விசுவாசி, பணக்கார விசுவாசி ஏழை விசுவாசி, பணக்கார ஊழியன் ஏழை ஊழியன், இதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் சமம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆண்டவர் உங்களுடைய எண்ணங்களை ஆஸ்வதிக்க முடிய விரும்புகிறார். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப நினைச்சு பார்க்கிறேன், ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆண்டவர் எப்படி தாங்கினாரோ, அந்த விதவையின் ஒரு குரலுக்கு பதில் கொடுத்தாரோ, அந்த ஒரு சிறு பாலகனுக்கு ஆண்டவர் இறங்கினாரோ, அதே ஆண்டவர் நம்மோடு இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலே அவர் சொன்ன வார்த்தையை நாம் பார்ப்போம். உங்களால முடிஞ்சதை
யார் யாருக்கு என்னென்ன உதவி பண்ண முடியும் நீங்கள் பண்ணுங்கள். யாத்ராகமனுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22, 24 வசனங்கள் சொல்கிறது, விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நான் கேட்கும்போது ரொம்ப யோசித்தேன். எத்தனை பேர் நான் என் வாழ்க்கையில நான் பார்த்தவங்க, கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்களை, அந்த பிள்ளைகளை, அந்த அந்த சகோதரி, அந்த சகோதரன், எத்தனை பேர் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறார். கடைசி வசனம் பாருங்களேன், கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகளை விதைகளும் உங்கள் பிள்ளைகளை திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் என்று சொல்ற வார்த்தை. எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகள் இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you comfortless, I will come to you. Another amplified version says, I will not leave you as orphans, I will come to you. இன்று நாமும் சில நேரங்களிலே நம்ம மனைவினாலே, நம்முடைய கணவனாலே, நம்முடைய பிள்ளைகளினாலே, நம்முடைய பெற்றோர்களாலே, நண்பர்களாலே, உறவினர்களாலே கைவிடப்பட்டிருக்கிறோம். அனாதைகளை போய் தொழுது கொண்டிருக்கிறோம். We've been orphans sometimes. The distance, the cold war, the quarrel. But God says, I will not leave you as an orphan. I will come you and I will be with you. And you're not going to be comfortless, you're going to be comfort. நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், நிச்சயமாக வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான காரியங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேடுகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். Learn to do well, seek judgment, relieve the oppressed, judge the fatherless, plead for the widow. உங்கள் தாய்க்காகவும் உங்கள் தகப்பனுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய இன ஜன பந்துக்களுக்காகவும் நண்பர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காரணம், உங்கள் சுற்றத்திலே இப்படி யாராவது ஒருத்தர் இருப்பார்கள், அவர்களுக்கு போய் தயவு செய்து உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு யாரும் இல்லை, தேவன் உங்கள் மூலமாக அவர்களுக்கு உதவ விரும்புகிறார். God wants to help them through you. God has kept you as an angel in their life. உங்களை அவர் ஒரு பெரிய ஒரு தூதர்களாக வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் தயவு செய்து அவர்களுக்காக ஜெபித்து உங்களால் ஈன்ற காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். If they don't have a peace in their family, please go and pray for them. Please go and do something what you can do by the will of God. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சகோதரி மேரி சொன்ன ஒரு அருமையான காரியம். நேற்று தினத்திலே நான் அந்த மீட்டிங்க்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன். ஆனால் என் வீட்டில் பக்கத்தில் அவ்வளோ ஒரு பிரச்சனை. நான் போய் அவர்களை ஆண்டரை பற்றி சொல்லி ஜெபித்து நான் இது பண்ண ஆண்டர் என் மூலமாக செய்தார். ஆண்டவர் உங்களை சில நேரங்களில் தேவதூதர்களாய் பயன்படுத்துகிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். Just not only getting the blessing from God, it is a blessing, but also God using you as an instrument to do His work as angels. What a blessing that you have. Amen. Amen. நிச்சயமாகவே ஆண்டவர் நல்ல ஒரு ஆண்டவர். இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் எதை செய்கிறோமோ இல்லையோ, நமக்கு துணி எடுக்கிறோமோ இல்லையோ, நம்ம நல்ல தின்பண்டங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ இல்லையோ, நம்மளால இயன்ற காரியத்தை எவ்வளோ பேருக்கு முடியுமோ. எத்தனையோ ஏழை ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஒரு மாதமும் நான் லிஸ்ட் அனுப்புவேன். ஒரு சில பேர் நல்ல செல்வந்தர்களுக்கும் நல்ல பணம் உள்ளவர்களுக்கும் நான் ஒரு லிஸ்ட் அனுப்புவேன். உங்களால் முடிஞ்சா இந்த ஊழியனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஊழியனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்பேன். நிறைய ஏழை ஊழியக்காரர்கள், ஏழை விவசாயிகள் இருக்காங்க, ஏழை மிஷினரிமார்கள் இருக்கிறாங்க. நிறையா தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தாய் இல்லாத பிள்ளைகள், கணவன் இல்லாத மனைவிகள், மனைவி இல்லாத கணவன்கள், நிறைய பிள்ளைகள் பாட்டி வீட்டில் வளர்ற, ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வீட்டில் வளர்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எத்தனையோ இன்று பார்க்கக்கூடிய போது அநேக ஆர்ஃபனேஜில் வந்து ஃபோன் வருது, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லை, கஷ்டப்படுறோம். உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களா இல்லை ஃபோன்காரன்னு சொல்லி நிறைய இடத்துல பார்க்கும்போது சில போலிகளும் இருக்குது, சில உண்மைகளும் இருக்கிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் தெய்வத்தூர்களாக இருக்கலாம். ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்குது. 1ஆம் அதிகாரம் நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அடிக்கடி என் தகப்பனார் சொல்லக்கூடிய அருமையான விஷயம், அவர் மெசேஜ சொல்லுவார், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும். இன்றைக்கு அவர் மற்றவர்களுக்காக ஜெபம் செய்தார், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்க மற்றவர்களுக்காக பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க.
தேவன் சொல்லிக் கொடுக்கிற அருமையான வசனங்களை கை கொண்டு பின்பற்றி வாக்குத்தத்தமாக எண்ணிக்கொண்டு அது நீங்கள் வாழ்க்கையில செயல்படும் பொழுது தேவன் உங்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். தேவன் தாமே இந்த அருமையான வசனங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்ததற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாடலை கொடுத்திருக்கிறார். கண்களை யாவரும் மூடுவோம். மகா இரக்கமும் மகா கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலைக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு ஆண்டவரே நீர் தேவனாய் இருக்கிறீர், தகப்பனாய் இருக்கிறீர், தாங்குகிறீர், வழிநடத்துகிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் போனால் நாங்கள் எங்கே போயிருப்போம்? நாங்கள் காணாமல் போயிருப்போம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு தருணத்திலும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவைகளை நீர் மீட்டுக் கொடுத்து எங்களை ஆசீர்வாதத்திற்கு வெள்ளப்படுத்திருக்கிறீர் சுவாமி, வழிநடத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களால் என்ன முடியுமோ அதை நீர் எங்கள் மூலம் ஆண்டவரே செய்யும்படியாய் ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் படுக்க செய்யுங்க, எல்லா கஷ்டங்களும் நீக்கும்படி கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள், ஆண்டவரே, அடுத்த வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுகிற ஏழைகள், அன்றைய வியாதியஸ்தர், அன்றைய பிணியாளிகள் எல்லாரும் நினைக்கிறோம் சுவாமி. முக்கியமாக இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கிற அன்றைய இந்த விவசாயிகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மழையிலும் பணியிலும் அன்றைய போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அன்றைய ஒரு உம்முடைய நியாயம் அங்கு கிடைக்கும்படியா, உம்முடைய நீதி அங்கு விளங்கும்படியா கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு என்ன காயம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் செய்யும்படியா எங்கள் மனதை நீங்கள் ஏற்படுத்துங்க, தயார்படுத்துங்க. அது மூலமாக ஆசிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இது நல்ல ஆராதனையை நீ நடத்தி கொடுத்தீர், நல்ல பாடலாய் துதிகளாய் எடுக்கக்கூடிய கிருபை செய்தீர். ஆண்டவரே, மென்மேலும் மற்றவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஒளியை நாங்கள் வீசும்படியாகவும் சாட்சியாக நாங்கள் வாழும்படியாகவும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நல்ல காரியங்கள் நாங்கள் செய்யும் பொழுது, உம்மை தேடும் பொழுது, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வீற்றிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிசாசனால் கொடுக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடும். ஆண்டவரே, முட்டுக்கட்டாக இருக்கிற அனைத்து பிரச்சனை எடுத்து போடும், தலைகீழாய் மாற்றும். ஆண்டவரே, எங்களை வாழாக்காமல் தலையாக்கும். ஆண்டவரை, நாங்கள் கீழாக மேலாக முடிக்கிற செய்யுங்க. ஆண்டவரை, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ள எடுத்துங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பெற்றோர்களையும், ஆண்டவரை, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, எல்லா கணவன்களும் எல்லா மனைவிகளையும் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் இந்த பண்டிகை காலத்தில் வரமுடிக்கிற செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குற்றங்கள், குறைகள், அன்று உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் செய்திருப்போம் என்றால், பாவங்கள் செய்து போன தயவாக மன்னிக்க முடிக்கிற செய்யுங்க. எங்களை கழுவி அருளுங்க, உங்களுடைய பரிசுத்தத்தினால் எங்களை மூடிங்க. ஆண்டவரே, ஈசப்பங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையை யாரும் எடுக்கிறேன் நீங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேவனுடைய ஒரு பாதுகாப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய சமாதானமும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் தேவன் வழங்குவாராக. உங்கள் பாதுகாப்பு, நீங்கள் போகிலும் வருகையிலும் தேவனால் பாதுகாக்கப்பட்டு அவர் வழி நடத்துவாராக. May God bless you. May God give us peace, his salvation, his blessings, his protection to you as you go out and come. May God protect you, everyone in your family. Thank you all for joining us tonight. And may God lead you, may God guide you, and may God do his will in you. Thank you. Tomorrow 8 o'clock, the service will be there, and we're going to praise God. Amen and amen and amen.